இங்க நம்ம பட்டிஸ்டா ஃபிளைட்ல தண்ணி வாங்கி குடிச்சிட்டு அதுல பாய்சன் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே சிப்லயே கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சிட்டு அந்த ஃபிளைட் அட்டெண்டன்ட்ட சந்தேகமா பார்த்துட்டு அவருடைய பாக்கெட்ல இருந்து pH லெவல் செக் பண்ற ஒரு கார்டு எடுத்து அப்படியே அந்த கிளாஸ் வாட்டர்ல முக்கி எடுக்கிறாரு. பார்த்தா அது அப்படியே ஃபுல்லா ரெட் கலர்ல மாறிடுது. இப்போ அந்த ஃபிளைட் அட்டெண்டன்ட் தன்னுடைய பிளான் புட்டுக்குச்சுன்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்பட்டு அப்படியே ஒரு கத்தியை தூக்கி நம்ம பட்டிஸ்டா மேல வீசுறா. ஆனா நம்ம பட்டிஸ்டா அதை விட குயிக்கா ரியாக்ட் பண்ணி அதுல இருந்து தப்பிச்சிடுறாரு. அந்த கத்தி நேரா போய் வேற ஒருத்தவ மேல சொருகிடுது. அதுக்கப்புறமா அவ சும்மா இருக்க மாதிரி தெரியல, இன்னும் ஒரு 3 கத்தி எடுத்து ஒரே நேரத்துல வீசுறா. ஆனா அதையுமே நம்ம பட்டிஸ்டா ஒரு பிளேட் எடுத்து ரொம்ப ஈஸியா தடுத்துறாரு. இப்ப மறுபடியும் அவ அட்டாக் பண்றா. அவர் அதுல இருந்து மிஸ் ஆகி அந்த பிளேட்டை வச்சு அவளை அடிக்கலான்னு பாக்குறாரு. ஆனா அவ அதுல இருந்து ரொம்ப ஈஸியா தப்பிச்சு அந்த பிளேட்டை புடுங்கி நம்ம பட்டிஸ்டாவையே அடிச்சிடுறா. அவ வேற ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா. நம்ம பட்டிஸ்டாவால அவளை திரும்ப அடிக்கவே முடியல. அவ என்ன பண்றான்னா ஒரு 4-5 பஞ்சு கொடுத்து ஓங்கி ஒரு குத்து குத்துறா. அப்படியே பறந்து போய் நம்ம பட்டிஸ்டா கீழே விழுந்துடுறாரு. அதே நேரத்துல வெளியில பார்த்தா நம்ம பட்டிஸ்டாவுடைய பொண்ணு ஃபிளையிங் சூட்டை போட்டுக்கிட்டு அந்த ஃபிளைட்டுக்கு ஈக்குவலா பறந்து வரா. உள்ள எட்டி பார்த்துட்டு உள்ள போக முடியலன்னு சொல்லிட்டு அந்த ஃபிளைட்டுடைய விண்டோல ஒரு பாம்பை வச்சு விட்டுறா.